இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப சிம்பிள். 250 மீட்டர் பக்களவுகள் கொண்ட சதுர வடிவிலான பூங்காவிற்கு வேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு 20 ரூபா செலவானா அந்த வேலி அமைக்கிறதுக்கு மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த ஃபென்சிங் எ ஸ்கொயர் பார்க் ஆஃப் சைடு 250 மீட்டர் அட் த ரேட் ஆஃப் 20 per மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுயா ஒன்றும் இல்லையா, உங்ககிட்ட ஒரு சதுர ஷேப்பில் உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது, ஓகேங்களா. இந்த தோட்டத்தை வந்து பக்கத்து தோட்டத்துக்காரங்க ஆக்குப்பை பண்ண பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தோட்டத்தை சுற்றி தான் வேலி போடுவீங்க, கரெக்டுங்களா. தோட்டத்தை சுற்றி வேலி போடுவீங்க. அப்போ சுற்றிங்கிறது என்ன, நமக்கு தோட்டத்தை சுற்றி வர்றது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற சைடு இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து வேலி போட்டு இங்கே கொண்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி இங்கேருந்து மேலே ஷேப்புக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஸ்கொயர்னால் எல்லா சைடு சேம். ஸோ நான் பக்கத்து ஏன்னு எடுத்திருக்கேன். அப்போ இந்த சைடு ஏதா கிடைக்க போகுது, இங்கேருந்து லெஃப்ட் சைடு வர்றதுக்கும் ஏதா கிடைக்க போகுது, லெஃப்ட் டாப்பில் இருந்து பாட்டம்க்கு வரைக்கும் ஏதான் கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க பாருங்கள். மொத்தம் இங்கே ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இங்கேயே முடிச்சிருக்கீங்க. அதாவது 4 டைம்ஸ் ஆஃப் ஏன்ற டிஸ்டன்ஸை வந்து சுற்றி வந்திருக்கீங்க. அதுக்கு சுற்றி வர்றதுக்கு பேர் தான் சுற்றளவுங்க, இங்கிலீஷில் பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வேலி அமைக்கிறதுக்கு 1 மீட்டருக்கு 20 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மொத்த சுற்றளவுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஏங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. ஏங்கிறது ஒன்றும் இல்லை, பக்களவு. சைடு தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 250ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு பதில் 250 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 250 × 20. இந்த × 20 எதுக்கு சார், நமக்கு மொத்த சுற்றளவுங்கிறது 4 × 250 × 20ங்கிறது அவ்வளோ மீட்டருக்கான காஸ்ட்டு. அப்போ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் தான் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். வேலி அமைப்பதற்கான செலவு 4 × 250 1000ன்னு கிடைக்குங்க. 1000த்தை 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், ஒரு 2ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள், 4 ஜீரோ இருக்குது. அந்த 4 ஜீரோவை அப்படியே போட்டுருங்க. 4 ஜீரோவை அப்படியே போட்டுறேன். அப்போ அந்த வேலிக்கு சதுர வடிவ பார்க்குக்குள்ள வேலிக்கு வந்து வேலி அடைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, 20,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஓகேங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.